இன்றையோடு காசாவினுடைய முதல் கட்ட யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கு எந்த நாடுகளும் முயற்சிக்க கூடாது. குறிப்பாக இஸ்ரேலுடைய அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட 3 கட்ட ஒப்பந்தங்களுடைய விதிமுறைகளை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த இடத்துல நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலை பாதுகாக்கிற கடமை அமெரிக்காவுக்கு ஏன் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்காக நீங்கள் ஏன் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டும் என்றால், இஸ்ரேல் இருந்தால்தான் அரபு நாடுகளை அடங்க வைக்க முடியும். இறுதியாக அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, காசாவினுடைய மக்கள் இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க, ரமலான வேற அடைஞ்சிட்டோம், அரபு நாடுகள் கொஞ்சம் கூடுதலா பேசுங்க, எதையாவது பண்ணுங்க, மீண்டும் ஒரு யுத்தம் வந்தா யுத்தம் பண்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பொதுமக்களுடைய இறப்பை தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்கிற ஒரு கனிவான கோரிக்கையையும் அவர் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 42வது நாளாகவும் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றோடு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 512வது நாளாகவும் இருக்கிறது. இந்த நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் மேபி நாளைய தினம் கூட திடீரென மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு அச்சம் பிராந்திய நாடுகளுக்குள் மாத்திரமல்ல, காசாவிலும் தற்போது நிலவ ஆரம்பித்திருக்கிறது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் முதல் நாளை காசாவினுடைய மக்கள் அடைந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அடைய இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இப்படியான ஒரு பயங்கரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளோடு இந்த செய்தியினுடைய பின்னணியும் என்ன என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு பலவிதமான செயல்பாடுகளும் சர்வதேச மட்டத்திலே நடந்து வருகிறது. ஏன்னா அமெரிக்கா வல்லரசாக இருக்கிற காரணத்தினால அமெரிக்காவை தங்கித்தான் பல நாடுகளும் தங்களுடைய பிசினஸை டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அனைத்து நாடுகளுடைய வியாபாரங்களும் அவர்களை தங்கி நிற்கிற காரணத்தினால எல்லா வியாபாரத்திலையும் மூக்க நுழைச்சி கொடையக்கூடிய ஒரு காரியத்தை டொனால்ட் ட்ரம்ப் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்லாம, நான் நினைச்சதையெல்லாம் செய்வேன், நீங்க அதை கேட்டுக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கணும் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகார யுத்தியாகவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அவர் பதவியேற்றதோட கையெழுத்திட்ட 56 கோப்புகளாக இருக்கலாம், அதற்கு பிறகு அவர் செய்து வருகிற நிகழ்வுகளாக இருக்கலாம், எல்லாமே சர்வதேச மட்டத்தில் பெரும் ஒரு எதிர்ப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு நேரத்தில் தான் ஒருபுறம் காசாவினுடைய யுத்தத்திற்கு அவர் முடிவு கட்டுவதற்கு தயாராக இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஒன்றோ, காசா மக்கள் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் செல்லுங்கள், காசாவை நாங்க கையில் எடுக்கிறோம் என்று சொல்லி முழுமையாக இஸ்ரேல் சார்புடையவராக தன்னை காட்டிக் கொள்கிறார். இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய உதவியோடு, அமெரிக்காவினுடைய ஆதரவோடு ரஷ்யாவுடனான உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த யுத்தத்தினுடைய பின்னணியில் நேற்று நடைபெற்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்து கொள்ள முடியும். உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களை அவர் வெளியேற்றி இருக்கிறார். பேச்சுவார்த்தை மிக பெரும் சண்டையாக மாறி இருக்கிறது. அதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை தனி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம், அதிலே நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். எதற்காக இதையெல்லாம் நான் சொல்ல வர்றேன்னா, ஒருபுறம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நின்று உக்ரைன் இழந்ததுதான், மீண்டும் நீங்கள் எங்களோடு எங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க என்று அடித்து நிற்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் மறுபுறமாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டும், இல்லை என்று சொன்னால் நடக்கிறது வேற என்கிற விதமாக இங்கு ஒரு அநியாயமும் அங்கு ஒரு அநியாயத்தையும் மாறி செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இஸ்ரேலுக்கான $3 பில்லியன் ஆயுதங்களையும் புல்டோசர்களையும் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்திலே அமெரிக்க அதிகாரிகள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அவசரமான விற்பனையாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ இதிலே கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற
என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். அவங்க கொடுக்க போகிற ஆயுதங்கள் என்ன என்பதுதான் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1800 MK84 என்கிற வகையான இப்படியான ஒரு குண்டுகள் அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து பங்கர் பஸ்டர் பாம் என்று சொல்லப்படும். கிட்டத்தட்ட 925 கிலோகிராம் 2000 பவுண்டுகள் வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வகையான ஆயுதம். அதே போன்று 500 MK82 வகையான ஒரு விதமான ஆயுதத்தை குண்டை கொடுக்க இருக்கிறாங்க. இது 227 கிலோகிராம் ஆயுதங்களை சுமந்து செல்லும். கிட்டத்தட்ட 500 பவுண்டுகள் உள்ள ஆயுதங்கள் இதிலே மருந்துகள் வெடிமருந்துகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான நேரத்தில் எக்ஸ்ட்ராவாக அவங்க என்ன பண்றாங்கன்னா 25 ஜெட்ஸ்களையும் கொடுக்கிறாங்க. F-35 ஃபைட்டர்ஸ் ஜெட்டாக இது இருக்குது. அதுக்குரிய என்ஜின் உள்ளிட்ட பல பாகங்களையும் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை தாண்டி புல்டோசர்களையும் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். புல்டோசர் எதுக்குன்னா காசாவில் அத்தனை வீடுகளை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல, குண்டை போடுவாங்க, அதுக்கு பிறகு மொத்தமாக அடிச்சு நொறுக்கி இல்லாமல் ஆக்குறதுக்காக புல்டோசர்கள் பயன்படுத்தப்படும். இவற்றையெல்லாம் அவர்கள் வழங்குவதற்குரிய ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி கிட்டத்தட்ட 675.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான வெடிகுண்டுகளையும் தனியாக வழங்குவதற்குரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதோடு, இதை நாங்கள் எதுக்காக கொடுக்கிறோம்னா அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு இது முக்கியம் அப்படிங்கிறாரு மார்க்கோ ரூபியோ. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலை பாதுகாக்கிற கடமை எங்களுக்கு இருக்குது என்றும் சொல்லுகிறார். இந்த இடத்துல நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலை பாதுகாக்கிற கடமை அமெரிக்காவுக்கு ஏன் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்காக நீங்கள் ஏன் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டும் என்றால், இஸ்ரேல் இருந்தால்தான் அரபு நாடுகளை அடங்க வைக்க முடியும். அரபு நாடுகளை ஆட்டம் காண வைக்காம நாங்க சொல்றதை நீங்க கேளுங்கடா என்று சொல்லி மாடு மேய்க்கிற மாதிரி மேய்க்கணுமாக இருந்தா இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கணும். அவங்கள வச்சு சண்டையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இவ்வளவையும் கொடுக்குறாங்க. அதனால தான் சொல்றாங்க அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு இது அவசியம் என்கிற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு ஆயுதங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு முடிவு வரவில்லை. எல்லா அரபு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்துகிறதாக சொல்லுகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது காசாவில் என்பது தான் மிகப்பெரிய கேள்வியாக இந்த இடத்திலே எழுந்து நிற்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, போர் நிறுத்தம், யுத்த நிறுத்தம் தொடரவும் வேண்டும், பணைய கைதிகளுடைய விடுதலையும் தொடர வேண்டும். இதை யாரும் தடுத்து நிறுத்துகிற வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். வரும் நாட்கள் மிக முக்கியமானவை என்று சொல்லக்கூடிய அன்டோனியோ குட்ரஸ் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கு எந்த நாடுகளும் முயற்சிக்க கூடாது. குறிப்பாக இஸ்ரேலுடைய அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட 3 கட்ட ஒப்பந்தங்களுடைய விதிமுறைகளை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது மிக பெரும் ஆபத்தாக முடியும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்டம் 40 நாள், இரண்டாம் கட்டம் 40 நாள், மூன்றாம் கட்டம் நிரந்தர யுத்த நிறுத்தம். இதுதான் காசாவினுடைய ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம். முதல் கட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாதியில் 2வது வீக் முடிஞ்சதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவில்லை. இன்றையோடு காசாவினுடைய முதல் கட்ட யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. மார்ச் 1ஆம் தேதியோட எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. எனவே இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றமும் இல்லை என்று சொன்னால் அது மிக பெரும் ஆபத்தாக முடியும். இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த 2 கட்டம் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம்ல, அந்த நிபந்தனைகளை மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரியதொரு பின்னடைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தற்போது என்ன நடக்கிறது பேச்சுவார்த்தை தொடர்பாக என்பது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் ஹாஷிம் காசிம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். காசாவினுடைய போர் நிறுத்தத்தினுடைய முதல் கட்டத்தை நீட்டிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன் ஒப்புக்கொள்ள மறக்கிறாங்கன்னா, அதை கொஞ்சம் கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, முதல் கட்டம் 40 நாள் 32 பேரை இவங்க விடுதலை செய்வாங்க. 1900 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்யும். இந்த காலகட்டத்துக்குள்ள நெட்சாரின் காரிடோர்ல இருந்து இஸ்ரேல் வெளியேறணும், வெளியேறிட்டாங்க. கான் யூனிஸ்ல இருந்து வெளியேறி இருக்கணும், இன்னும் அவங்க வெளியேறவில்லை. இந்த மாதிரியான ஒரு நிபந்தனைகளுக்கு மத்தியில் இதை நீட்டிக்கிறதுக்கு ஏன் ட்ரை பண்றாங்கன்னா, இந்த காலக்கெடுவை இன்னொரு 20 நாளைக்கு நீட்டிச்சாங்கன்னா இந்த 20 நாளைக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் 20 பேரை நீங்க விடுதலை பண்ணணும் என்கிற ஒரு கோரிக்கை இஸ்ரேல் முன்வைக்கும். அப்படி என்றால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போனாதான் அடுத்து இருக்கிற பிலடெல்பி காரிடோர், எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற இஸ்ரேலுடைய போர்சஸ் வெளியேறணும், மேலதிகமான உதவிகள் காசாவுக்குள்ள வரணும். இது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தால்தான் இந்த நலவுகள் காசா மக்களுக்கு நடக்கும்.
இந்த நலவுகள் காசா மக்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, எங்க ராணுவமும் அதே இடத்துல நின்றுக்கணும், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் நின்றுக்கணும் என்பதற்காக என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தையினுடைய காலத்தை நீட்டிச்சுக்கிறோம்ங்கறாங்க. அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. இரண்டாம் காலகட்டம், இரண்டாவது 40 நாட்களுக்குள் நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அவர் மேலதிகமாக சொல்லும்போது இஸ்ரேலுடைய அதிகாரிகள், கத்தாருடைய அதிகாரிகள், அமெரிக்காவுடைய மத்தியஸ்தர்களோடு கெய்ரோவில் வியாழக்கிழமை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படாமல் பலனில்லாமல் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். வியாழக்கிழமை மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக இது தொடர்பான இரண்டாம் கட்டம் தொடர்பாக நடைபெற்றது. அதில் எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுக்களை பொறுத்தவரையில் காசாவில் சண்டையிடுவதற்கு ஒரு விரிவான முடிவை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் அதனுடைய நோக்கம். காசாவில் சண்டையை தொடர போறோமா இல்லையாங்கிறத பேசுறது தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. அதுக்கு நீங்க வராம ஃபர்ஸ்ட் கட்ட பேச்சுவார்த்தைகளை மொத்தமாக தொடருவோம் என்று சொல்லுவது எஞ்சி இருக்கக்கூடிய பணைய கைதிகளை சூட்சுமமாக வெளியே எடுத்துக் கொள்வதற்கான வேலையை தவிர அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். நீங்கள் சண்டை பிடித்து உங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக்கொள்ள முடியாது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவர் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, நாளை முதல் சில நேரங்களில் மீண்டும் ஒரு ஆயுத சண்டை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் தற்போது பதட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சிக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில தான் சொல்றாரு, நாளையிலிருந்து ஒரு இராணுவ எழுச்சி மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காசாவினுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எந்த விதமான முன்னெடுப்புகளும் தற்போதைக்கு இல்லை. அத்தனையும் கடப்புல போடப்பட்டுடுச்சு. கெய்ரோவுக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க, கத்தாருடைய அதிகாரிகள் திரும்பி போயிட்டாங்க, அமெரிக்காவுடைய அதிகாரிகள் திரும்பி போயிட்டாங்க, இஸ்ரேலுடைய அதிகாரிகள் திரும்பி போயிட்டாங்க, எங்களுடைய அதிகாரிகளும் திரும்பி போயிட்டாங்க. எனவே எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் கிடையாது. நாளை அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரேலுடைய ராணுவமும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த முடிவுகளை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. நாங்கள் எப்பொழுதும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் தான் பின்வாங்கி கொண்டிருக்கிறது, சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிறார் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர். இறுதியாக அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, காசாவினுடைய மக்கள் இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க. ரமலான வேற அடைஞ்சிட்டோம். அரபு நாடுகள் கொஞ்சம் கூடுதலா பேசுங்க, எதையாவது பண்ணுங்க. மீண்டும் ஒரு யுத்தம் வந்தா யுத்தம் பண்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பொதுமக்களுடைய இறப்பை தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்கிற ஒரு கனிவான கோரிக்கையையும் அவர் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது, சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது, ஈரான் என்ன செய்ய போகிறது, மற்ற அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது, கத்தார் இதிலே என்ன வகிவாகத்தை மேற்கொள்ள போகிறது என்பதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் தான் தெரிய வரும். அப்படியான செய்திகள் வரும்போது அவற்றையும் உங்களுக்கு உடனுக்குடன் நாம் தருவதற்கு தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேலதிகமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்கு அங்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் திரள வேண்டும். அதிகமாக ரமலானுடைய காலம் என்கிற காரணத்தினால பள்ளிவாசலில் சென்று தங்குங்கள், இத்திகாஃப் போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள், தொழுகைகளில் ஈடுபடுங்கள். பள்ளி வாயிலில் ஷிஃப்ட் முறைப்படியாவது ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் நிற்க வேண்டும். இல்லை என்றால் பள்ளிவாசலை ஆக்கிரமிக்கிற இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் தொடரும். குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் பள்ளிவாசலை ஆக்கிரமிக்கிறது, தொலைவிடாமல் தடுக்கிறது, அங்கே வர்றவங்களுக்கு தாக்குதல் நடத்துறது எல்லாம் வளமையில் அவங்க செய்கிற காரியம்ங்கிறதுனால அதை தவிர்ப்பதற்காக இந்த முயற்சிகளிலும் ஈடுபடுங்கள் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்தும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய நண்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் தான், நாம் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் சமூகத்திற்கு தேவையான பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கிற போது பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கிற பணியை மேற்கொண்டு வருகிறோம். அதே போன்று வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படுகிற போதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஓடோடி சென்று செய்து வருவதையும் நீங்கள் அறிகிற அதே நேரம் எந்த ஒரு மக்கள் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம்.
வருகிறோம். இவை அத்தனையும் நீங்கள் தருகிற சதகா தான தர்மங்களை கொண்டுதான் செய்து வருகிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம். அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவினூடாக முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம அத்தனை பேர் 3 வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு நெருங்குகிற போதே எங்களை ஏதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க, எங்களை மறந்துடாதீங்க, எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக, இணைவோம், ஒன்றாக இணைவோம், அந்த மக்களுக்காக உழைப்போம். நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக, நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக. இந்த ஏழை எளிய மக்களுக்கான பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம், சதகாக்களை செய்வோம், பகிர்ந்தளிப்போம், நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். முன்னாள் சிறை கைதியாக இருந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்திலேயே மிக நீண்ட காலம் சிறை கைதியாக இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நைல் பர்கௌதி அவர்களை சந்திப்பதற்கு அவருடைய மனைவிக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்கிற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரை சந்திப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்தாலும் அவருக்கு தன் மனைவியை சந்திக்க முடியாமல் இருக்குது. இன்றைக்கு மனைவி தன்னுடைய கணவருடைய நினைவாக அவருடைய கையில் இருந்த ஒரு மோதிரத்தை ஒருவர் மூலமாக கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அது பர்கௌதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு நெகிழ்வான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இப்படி வெளியே வந்தால் கூட கணவன் மனைவியை கூட சந்திக்க விடாத ஒரு அவல நிலையை இஸ்ரேல் தொடர்கிறது. இந்த மாதிரியான நேரங்களுக்கு மத்தியில் தான் நாளைய தினம் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்குமா இல்லையா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம். பாலஸ்தீன் மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, தொடர்ந்து துஆ கேளுங்க. எங்கு யுத்தம் நடந்தாலும் கொல்லப்படுவது பொதுமக்களாகத்தான் இருக்க போகிறார்கள். பொதுமக்களுடைய உயிர்கள் என்பது யாருடைய உயிராக இருந்தாலும் அந்த உயிர் போனால் திரும்ப கிடைக்கிற ஒன்று அல்ல என்கிற காரணத்தினால உயிரை பாதுகாக்கிற மிக முக்கியமான பணியில் நாம் அத்தனை பேரும் இணைய வேண்டும். எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த மக்களுக்காக துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. இன்று வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இதுவாகத்தான் இருக்கிறது. நாளை முதல் புனித ரமலானுடைய மாதத்திற்கான நம்முடைய தொடர் உரைகளும் ஒளிபரப்பாக இருக்கிறது. அவற்றையும் பார்க்க தவறாதீர்கள். நம்முடைய சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு தவறிவிடாதீர்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.